ஐயோ போச்சுங்க. கொக்காலை லக்கா காலெல்லாம் விரைக்குதுங்க. இப்படி நேராவா நேராவா அடிச்சு அடிச்சு மாட்டை ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? சூப்பர் ப்ரோ. என்ஜிகே இதுலேயே வந்து கொஞ்சம் நீளமான பாலமுங்க. கொஞ்சம் நீளமான பாலம்னா இவ்வளோ தான் நீளமான பாலம். பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஐயோ டேய் இங்கே பாருடா, எல்லாமே வந்து ஒரு தர்மத்துக்கு நின்றுட்டுருக்குடா இங்கே. என்ஜிக்கே போனாலே அந்த பக்கம் போனாலே பயமாக இருக்குது. இவர் நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், தர்மத்துக்கு நிற்கிற மாதிரியே ஒரு கல் நின்னா எவனுக்கு தான் பயம் வராமல் போகும். இவருங்க இல்லை ஒட்டிட்டு நிற்கின்னுருக்கு, அங்கங்கே ஒட்டிட்டு நிற்கிது கம்மு போட்ட மாதிரி. போங்கடா நீங்களும் உங்கள் கல்லும். இவர் பயமாக இருக்குது, ஆனால் பயத்துலேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. விழுந்தா ஒரு தடவை தானே அப்படின்னு இருக்கு. ஒரு தடவை தானே உயிர் போகும்னு ஒரு பக்கம். அவ்வளோதான் என்ஜிக்கு கவலை விட்டுருங்க, ஜாலி என்ஜாய் பண்ணுங்க. வலிக்குதா? ஆமாம் வலிக்கும், ஒரு தடவை தானே வலிக்கும், மறுபடியும் வலிக்கும். அவ்வளோதான், என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பை. இப்படி தாங்க என்ஜாய் பண்ணணும். இப்போ எங்களுக்கு ஓட்டிட்டு வரலாம் ஆஃப் ரோடில். இடுப்பு எப்படி தெரியுமா இருக்குது? கழட்டி அந்த பக்கம் வச்சுருக்கேன், பின்னாடி டாப் பாக்ஸில் மாட்டி விட்ருக்கேன் இடுப்பை. வெறும் முன்னமாக தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். காமெடி சொல்கிறேன், பட் ஆனால் போச்சுங்க. ஆனால் ஃபுல்லாகவே போச்சு. இங்கே பின்னாடி இடுப்பு இருக்கா இல்லை என்ன வேற என்ன இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக ரத்தம் கட்டி கிடக்கான் பையன். ஸோ அதனால் கவலையே விடுங்க, என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டணுங்க. கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், அதையும் தாண்டி இஷ்டமாக வண்டி ஓட்டினீங்கன்னா கஷ்டமெல்லாம் தெரிச்சு ஓடிடுங்க. என்ஜிகே மறுபடியும் ஒரு ரிவர் கிராசிங் வருது என்ஜிகே. அக்கால் சூப்பராக இருக்குது என்ஜிகே. ஆனால் இருந்தாலும் பயங்கர கல்லாக இருக்குது. ஐயோ சாமி, இந்த பயங்கரமாக இருக்குங்க. மண் கல் சேர்ந்து அப்படியே கசம்பசா பண்ணிட்டு இருக்குது. ஐயோ அப்பா சாமி, அட கடவுளே. அண்ணா அவங்க இமாலயன் வந்துட்டாங்க, வேறு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க, அதுக்குள்ள இங்கே வந்துட்டாங்க. அண்ணா கடவுளேன்னு போறாரு அவரு. இமாலயில அப்படின்னா பல்சர்ல எப்படின்னா யோசிச்சு பாருண்ணா. ஆண்டவா, தென்னுது மலை மண்ணா விபூதியா? ஏண்டா விபூதி கொட்டி வச்சிருக்கீங்களா, மண்ணை கொட்டி வச்சிருக்கீங்களாடா? ட்ரெஸ் அடிக்குதுங்க என்ஜிகே, ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. பாவங்க வண்டி. உன்னை சாவடிக்க விட மாட்டேன்டா உன்னை. எங்கிருந்தா இந்த கூட்டிட்டு வந்து நிற்கிறீங்க எல்லாம்? உங்களெல்லாம் சமாஜம் பண்ணி வச்சுக்க பாருங்க. காலை எங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் நான். கடவுளே, ஏன்னா குத்த வச்சு உட்காந்துவே எகிரி ஓட்ட வைக்கிறீங்க. ப்ரோக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, நல்ல ரோடு வந்து தொலைய மாட்டேங்குது. இந்த விளாகு பரிதாபங்கள் விளாகுங்க, சீரியஸா. வா எப்படி போறாரு பாருங்க. பரிதாபங்கள் விளாகு தான் இதெல்லாம். நாங்கள் என்ன பரிதாபம் பண்ணுவோம் எல்லாத்தையும் பாருங்க. பரிதாபப்பட்டால் நாங்கள் சிரிச்சுட்டே கொண்டிருக்கோம்ல, அதுதாங்க எங்கள் நிலமை. யூடியூபரோட நிலமை அவ்வளோதான். உங்களுக்கெல்லாம் நான் நல்லா காமிக்கணும், என்னதான் வழி இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே காமிக்கணும். இதாவது நல்ல ரோடாக போட்டு தொலைஞ்சானுங்களே. எனக்கு தெரிஞ்ச அங்கே ரிவர் கிராசிங் வரலாம். மேபி ரிவர்ஸ் கிராசிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினச்சா பண்ணலாம். பட் எப்படின்னா முங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் காலை கீழே ஊனிருங்க. வண்டி நிப்பாட்டினாலும் ஃபஸ்ட்டு கீரை போட்டு ரேஸ் பண்ணிட்டு டக்குன்னு அப்படியே எடுத்து விட்டுருங்க, சரிங்களா? காலை கீழே ஊனிருங்க. கீழே ஊனி நல்லா ஸ்டேபிள் ஆகிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே தாங்க ரிவர் கிராசிங் வருது. ஓ மை காட், நல்லா கண்ணை திறந்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கால் விழு நினையும். ஓ ஐயோ போச்சுங்க.
கொக்கால அவ்வளோதானே அவ்வளோதானே போயா நீ முதல்ல தப்புன்னு அடிச்சிச்சு எனக்கு பயந்துட்டு நான் ஐயோ தங்கமே அப்படி பண்ணிட்டேனேடா ஐயோ எஞ்சிக்கு சீரியஸாக பயங்கர ஆஃப் ரோடுங்க ஸோ என்னால் சுத்தியும் இல்லை என் வண்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல எடுத்தோன்னா டென்ஷன் ஆயிடுச்சு டப்புன்னு என்னமோ அடித்த மாதிரி இருந்தா அதை டக்குன்னு இறங்கிட்டேன் டென்ஷனில் இறங்கிட்டேன் ஓ ஒரு பக்கம் வண்டி ஏற மாட்டேன்ட்டுருச்சுங்க டப்புன்னு எடுத்து ஒரு தூரம் மாட்டிடுச்சு அந்த பக்கம் அவ்வளோ பெரிய கல் இருக்குது டக்குன்னு ஏற மாட்டேன்ட்டுருச்சு பின்னாடி வரவன் காருக்காரன் அவசரப்படுத்துகிறான் அவன் சரி புடுங்காளி மாதிரி அவன் போகிறான் பாரு அவன் அந்த பக்கம் ஓகே எஞ்சிக்கே போ பார்க்கலாம் வாங்க எஞ்சிக்கே நம்ம வந்து ஒரு வழியாக அந்த ரிவரை கிராஸ் பண்ணிட்டோம் சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப 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 டேஞ்சரான ரிவருங்க அது ஏன்னா வந்து ரிவர் கிராசிங்கில் வந்து ரொம்ப என்ன விஷயம்னா நீங்கள் எப்படி கிராஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேங்க அதுக்கப்புறம் நான் எப்படி கிராஸ் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நீங்களா கிராஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரில் போட்டு 8000 ஆர்பியில் 7 இல்லைனா 7000 ஆர்பியில் வண்டி வச்சிருங்க புரியுதுங்களா என்ன புரியலையா ஆக்சுவலாக எப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் போட்டு வண்டி நல்லா ரேஸ் பண்ணிடுங்க டோட்டல் பண்ணிட்டு 8000 ஆர்பியில் இருக்கும்போது டக்குனு வண்டி உள்ள விட்டுருங்க உள்ள விட்டு அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா தண்ணி உள்ள போச்சுன்னா அந்த கார்பெண்டர் உள்ள போச்சுனாலுமே கிழிச்சிட்டு வெளியே வந்துடும் அடிச்ச ஸ்பீடில் வெளியே வரும் அப்போ உங்களுக்கு தண்ணி உள்ள போறதுக்கு வாய்ப்பே இருக்காது பட் நீங்கள் அதை பண்ணனா நிப்பாட்டிட்டா வண்டி லேஸ் ஆகணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எக்ஸலேட்டர் டவுன் பண்ணிட்டா டக்குன்னு அடுத்த செகண்ட் உள்ள போயிருங்க சரிங்களா அந்த ரேஸ் மட்டும் பண்ணிருங்க மற்றபடி உங்களுக்கு மற்ற ஏதோ வண்டி கூட்டிட்டு போயிடும் கரெக்டாக அப்புறம் என்ன பண்ணணும்னா கூட்டிட்டு போறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா கையில் 2 கால் ஊனிருங்க நல்லா ஊனி எதோ பாறை எதோ இருந்தாலும் நல்லா ஊனிக்கிங்க ஊனிட்டீங்கன்னா தான் அடுத்து மேலே போறதோ இல்லை ரிவரை கிராஸ் பண்ண முடியுங்க இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த ரிவரில் எப்படின்னா சியாக் ரிவரில் எப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு பாறை அதிகமாக இருக்கிறனால எங்கே பாறை இருக்குது அப்படின்னு தெரியாதுங்க டேரெக்டாக போயிட்டு உங்களோட டிஸ்க் பேடில் போய் அடிச்சிருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதுங்களா ஒரு லேண்ட் சைடாக இருக்க மாட்டிருக்கு பார்த்து தாங்க வரணும் ஏன்னா மண்டைக்கு மேலே உச்சியில் இருக்கனால அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்குங்க இது ரொம்ப தப்பு ஏன்னா மேலேயும் பார்த்து ஓட்டணும் கீழேயும் பார்த்து ஓட்டணும் இங்கே சைடில் வேறு இந்த கிழங்கு வேறு ஓடிக்கிட்டு தெரியுது ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்ட் காரை போட்டிருக்கனால கரெக்டாக அந்த இடத்துல காலை வச்சுக்கோங்க எந்த இடத்துக்கு போகுது லேசாக போகுதுன்னு பார்த்துக்குங்க ஒருத்தர் கிராஸ் பண்ணாங்க ஒருத்தர் 2 பேர் கிராஸ் பண்ணாங்க தெரியாது இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா டக்குன்னு அப்படி கிராஸ் பண்ணி உள்ளே போயிருங்க தொட்ட மாதிரியே போயிருங்க அவன் எங்கே போகிறான்னா கரெக்டாக அந்த இடத்துல இது இருக்காது பாறை இருக்காது அட்லீஸ்ட் பாறையே இருந்தாலும் நீங்கள் அந்த பாறை மேலே காலை வச்சுங்க நல்லா ரேஸ் பண்ணிட்டே இருங்க ஓகேவா சேம் டைம் அது ரெண்டுமே பண்ணுங்க எஞ்சிக்கே சியாக் ரிவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு போனதுக்கப்புறம் தான் சியாக் ரிவரே வரும் அந்த ரிவர் வந்ததுக்கப்புறம் நான் vlog எடுக்கிறேன் அது வரையும் பார்க்கலாம் ஓகேங்களா ஒத்தலக்கா கடுகடுன்னு இருக்குங்க பாரு ப்ரோ அடங்க ஒக்கால் ஒலி எப்படி அப்படி வச்சிருக்கீங்க ஜட்டி போது கூட நினைச்சிருச்சுங்க காலெல்லாம் விரைக்குதுங்க
சில்லுன்னு இருக்கு. வெரி குட். பயந்து எப்படி ப்ரோ இருந்துச்சு அது? ஒரு பக்கம் ஒரு அடிச்சுட்டு போயிடுமா நினச்சியா? தங்கம் வாரு என்னண்ணா? ஆமாண்ணா ஆமாண்ணா. இப்படியே கிராஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவருக்கு பயமாயிடுச்சுண்ணா, கொஞ்சம் அடிச்சிருமோ நம்மளை அப்படின்ட்டு ஒரு இருந்துச்சு. ஒரு செகண்ட் அப்படி தள்ளி. ரைட். கஞ்சிக்கே இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஞ்சிக்கே ரொம்ப கஷ்டம்னா கீழே விழுந்து எந்திரிச்சிட்டாங்கங்க. சீரியஸாக கீழே விழுந்து எந்திரிச்சு பாவங்க. ஒருத்தர்னா ஃபுல்லாக எனக்கு கால் மட்டும் தான் நனைஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு ஜாக்கு ஃபுல்லாக நனைஞ்சு கஷ்டப்பட்டார் முன்னாடி போகிறவர். அப்பா உடனே அடுத்து எப்படி இருக்குன்னு தெரியல. கஞ்சிக்கே சீரியஸாக எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். தென் இருந்தாலும் நம்ம வண்டிக்கு இதெல்லாம் ஓவர், சீரியஸாக சொல்கிறேன் ஓவர் தான். இன்னும் அடுத்த ரிவர் வர்றதுக்கு எவ்வளவோ டைம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுக்குள்ளே வண்டி வார்ம் ஆயிடணும். சீரியஸாக கொஞ்சம் அதுவும் நல்லா பவராக இருந்தால் ஏற்றிடலாங்க. நம்ம 1000 RPM வந்து நல்லா ரேஸ் பண்ணிவிட்டு விட்டு ஏற்றுனீங்கன்னா ஃபஸ்ட்டுக்குள்ளே நல்லா ரேஸ் பண்ணிக்கணும். விட்டு பண்ணால் டக்குனு மேலே ஏறிடுங்க. அதை மட்டும் பார்த்து ஏற்றுங்க கரெக்டாக, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எனக்கு ட்ராப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் எல்லாமே எனக்கு சரியாயிடுச்சுங்க. ஃபீல் இருந்தது. ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு. வா ஏரியா எப்படி இருக்குது பாருங்களேன். அட்டவான காடுக்குள்ள விட்ட மாதிரியே இருக்குங்க. சீரியஸாக யாருமே காப்பாற்ற வர மாட்டாங்க. ஏதோ ஒன்றுனா சொல்லுங்க எப்படி இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கெல்லாம் இல்லை அடிச்சு போட்டாங்க கூட யாரும் கேட்க மாட்டாங்கங்க. அந்த மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் யோசிக்கக்கூடிய விஷயங்க. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ரிட்டர்ன் வந்து எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு சொன்னீங்கல்ல, ஒருத்தர் போயிட்டு 2 பேர் வந்து இன்னொரு எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு நான் நினைச்சு எப்படி எடுக்கிறது அங்கே போயிட்டு அப்படின்னு. என்னதுன்னா நீ போவா நான் அவன் அந்த மாதிரி ப்ரோ. நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. இடுப்பு வரையும் தான் தண்ணி இருக்கும். நம்ம சாக மாட்டோம். ஆனால் வண்டிக்கு ஏதோ ஒன்று நம்ம தானே பாதிக்கும். அந்த அட்டவான காலத்துலவே எங்கே போய் நம்ம நிற்போம். நம்ம அது ஒரு ரீசன் தான். இப்போ நம்ம தண்ணியில் முங்கினாலும் நம்மளுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடே இல்லைங்க. அப்படியா வருவீங்கன்னு நினச்ச பின்னாடி. ஆண்டவா எந்திக்கே பார்த்துக்கிட்டீங்க. இது இருந்தால் அப்படி இருக்கும். ப்ரோ நான் வந்து விட்லேயே வா ப்ரோ. ப்ரோ அப்படி நேராவா அடிச்சே அப்படித்தான் இருக்கும். ப்ரோ வேற லெவல் ப்ரோ. எத்திக்க சாமாங்க. ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? சூப்பர் ப்ரோ. அதனால் அந்த RPM மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸாக உங்கள் வண்டி என் வண்டி ரொம்ப லோ. அந்த RPM செட் பண்ணனால தான் வண்டி உள்ளே வருது, இல்லைன்னா வராது. 8 கிலோமீட்டர் இருக்குது ப்ரோ. வாங்க போகலாம். பாவங்க நம்ம ராயல் என்ஃபீல்டில் வரவங்க எல்லோரும் பாவங்கப்பா. கஞ்சிக்கே இங்கே பாருங்க, எல்லா ராயல் என்ஃபீல்டும் கேட்குறாங்க உனக்கு எங்கே ப்ரோ போகணும், அடுத்து எங்கே ப்ரோ அப்படிங்கிறப்பான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் வண்டி நீங்கள் சொன்ன ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு அவரும் எங்கிட்ட சொல்கிறாரு. மறுபடியும் ரிவர் கிராஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எஞ்சிக்கு ராயல் என்ஃபீல்டு அங்கே நின்றுச்சு, நம்ம வண்டி ஃபஸ்ட் ஏறிடுச்சுங்க. ஆனால் நம்ம வண்டி வேறு லெவலுங்க. ஆனால் சீரியஸாக